நான் இன்னைக்கு காலேஜ் போகல. எனக்கு காலேஜ் போக பிடிக்கல. அதனால நான் கால் பண்ணி லீவ் சொல்லிட்டேன். ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாமே இப்போ சம்மர் வெக்கேஷன் தான். ஸோ நம்ம போகலனாலும் அங்க பெருசாலாம் இஷ்யூஸ் இருக்காது. ஏன் காலேஜ் போக பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. பயங்கர டயர்டா இருந்தது. நான் நினச்சுக்கிட்டேன் நான் மேபி ஃபிசிக்கலி வீக்கா இருக்கேன். 2 டேஸ் படுத்துட்டு எந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு. பட் ஆக்சுவலா அப்படி இல்ல. நான் ஏதோ ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கேன் போல. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சும்மா படுத்தே இருந்தா கூட பிரெயின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல. ஸோ ஆப்வியஸா பிரெயின் டயர்ட் ஆயிடும். பட் என்ன பண்றது? ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும்ல. ஸோ நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் எப்படியும் செஞ்சு தான் ஆகணும். ஸோ காலையிலேயே பிள்ளைக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி அவளை ஸ்கூலுக்கும் அமுச்சிட்டு, நான் அத்தை மாமாட்டே சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு காலையிலேயே டிவி ஆன் பண்ணிட்டேன். டிவி ஆன் பண்ணிவிட்டு பழைய சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் உட்காந்து ஒரு 3 ஹவர்ஸாக கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு சாங்ஸ் கேட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10:30க்கு தான் சாப்பிட்டே முடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அத்தை மாமாவுக்கு போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு